நான் வந்து முதல்ல வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன். இது 2வது படம். முதல் படம் வந்து மதுரை பொண்ணு சென்னை பையன் ஒரு படம் பண்ணேன். அது 2008ல் பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் இப்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து தயாரிப்பாளர் கிருபாத்தி முசூர் சண்முக சார் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். அவர் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் சார் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து நான் ஒரு டைம் சொல்கிறேன், அந்த டயத்துக்கு அப்புறம் நம்ம உட்காந்து பேசி அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவர் வந்து நான் கதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என்ன சார், ஒரு தயாரிப்பாளர் வந்து கதை கேட்காம எப்படி சார் படம் பண்ணுவார்? நீங்கள் கதை கேட்டால் தானே எனக்கும் நீங்கள் ஓகே சொன்ன தானே எனக்கு நான் படம் பண்ணுறதுக்கு அடுத்த இது. இல்லை எனக்கு கதை கேட்டலாம் பழக்கம் இல்லை, எனக்கு நான் புதுசாக தானே இருக்கேன், எனக்கு கதை, ஆனால் உன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போது அவருடைய நண்பர், அவருக்கு 20 வருஷம் நண்பராக இருக்கிறவர், என்னோடய தயாரிப்பு நிர்வாகி நசீர் அகமது, அவர் வந்து சினிமாவில் வந்து அவருடைய குழந்தை நட்சத்திரத்துலேருந்தே அவருக்கு வந்து அவர் பையனை வந்து நடிக்க வச்சதுலேருந்தே அவருக்கு சினிமா தெரியும். அதனால் நீங்கள் அவர்கிட்ட கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் வந்து கதை சொல்லும்போது அவரும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். அவரோட ஆஃபீஸில் சொன்னேன். சொல்லும்போது சார் இது வந்து ஒரு உண்மை கதை, அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரையில் ஐயா கவிஞர் முத்துலிங்கா சொன்னது மாதிரி அந்த திருப்பாச்சி ஊருக்கு பக்கத்தில் ஆவரங்காட்டில் ஊரில். ஏன் அந்த கதைன்னா அந்த பகுதியில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். சிவகங்கைக்கு பக்கத்தில் அந்த திருப்பாச்சி ஊர்லேருந்து எங்கள் ஊர் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கும், அச்சங்குளம்ன்ற என்னோடய ஊரில். இது எல்லாமே அந்த பகுதி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அந்த தேவர் சமூகத்தை சார்ந்த ஒரு மக்கள் வாழ்கிற இடம். எதுக்கெடுத்தாலும் வெட்டு குத்து அருவா இப்படி தான் அந்த கலாச்சாரமே இருக்கும். அந்த காலகட்டத்தில் 1940 அந்த வீரன் முத்துராக்குன்னு ஒருத்தர் இருந்திருக்கான். அது எப்படின்னா, நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்களை பயமுறுத்துறதுக்குன்னே சொல்லுவாங்க. முத்துராக்கு வராண்டான்னா அது பெரிய ஆளுங்களே பயப்படுவாங்க. ஸோ இந்த நம்ம சினிமா உலகத்துக்கு வந்த பிறகு இந்த கதாபாத்திரத்தை பற்றி கேள்விப்பட்டோன்னே அது என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அது ஒரு உண்மையிலேயே ஒரு ஹீரோ தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கதையை நான் எடுத்து பண்ணும்போது அப்போ தான் நசீர் சார்கிட்ட சொன்னேன், படம் நல்லா இருக்குது, இந்த கதை நல்லா இருக்குது, ஆனால் இந்த கதையை சொன்ன மாதிரி எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். சொன்ன மாதிரி எடுக்கணுன்னா உங்கள் கையில் தான் சார் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதை பற்றி நாங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டு சொன்னேன். அந்த பட்ஜெட்டு கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி படம் பண்ணும்போது ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் சார் வந்து இங்கே சென்னையில் இருப்பார், நசீர் அகமது சார் தான் வந்து ஷூட்டிங் பார்த்துப்பார். கிளம்பும்போது சென்னையில் ஃபோன் போடுவார், ரஷ்யா ஷூட்டிங் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன். காம்ப்ரமைஸே வச்சுக்காதீங்க, என்ன நினைக்கிறீங்களோ அது தைரியமாக எடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுதான் எனக்கு வந்து ப்ளஸ் இந்த படத்தில் வந்து எனக்கு அது ஒரு தயாரிப்பாளர் வந்து போகும்போது அது சொல்கிற அந்த விஷயம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எடுங்கன்னு சொல்லிட்டாலே அந்த படத்தோட வெற்றின்னு அர்த்தம். அதுதான் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க, இந்த சாங் பார்த்தீங்க, அதுதான் வந்து நான் அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா திருவிழா சாங் நான் எடுக்கும்போது எப்போவுமே வந்து படத்தில் டைரக்டர்லாம் சொல்கிறது, அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, முதல்ல வந்து ரிச்சான சீன்லாம் எடுத்துருங்க, அப்போ தான் ப்ரொடியூசர்களில் காசு இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் போயிட்டு இன்னும் பெரிய பெரிய சீன்லாம் வச்சிங்கன்னா நம்ம 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேட்டால் 10 பேர் வச்சு எடுங்கன்னு சொல்லுவாங்க, பட்ஜெட் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சினிமாவில் எல்லாருமே சொல்கிற ஒரு பழக்கம். அந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணேன். எடுத்தோடனே நான் சின்ன சீன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு லாஸ்ட்டில் தான் வந்து திருவிழா சாங் எடுத்தேன். அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு ஒரு 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு, நிறையா ஒரு 30-40 கடை வேணும் அப்படி சொல்லும்போது அவரே ஒரு நாள் வந்து சார் வந்து பார்த்துட்டு செட்லாம் போட்ட பிறகு பார்த்துட்டு இதில் 100 ஆர்டிஸ்ட்டு போட்டு எப்படி பார்த்தோம், 200-250 பேர் போட்டால் தான் அது கிரிப்பாக இருக்கும். அது ஒரு தயாரிப்பாளர் சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த சாங் பார்த்துருப்பீங்க, அதுதான் அந்த சாங்கோட வெற்றி. அது உண்மையிலேயே நான் வந்து நசீர் அகமது சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க கூட இருந்து ஒன்றுக்கும் என்ன எக்யூப்மெண்ட் கேட்டாலும் அதை பண்ணி, சார் எனக்கு ஜிம்மி வேணும், ஏன்னா சில இது வந்து அது இல்லாமல் கூட பண்ணலான்றது ஒன்று இருக்குது. ஆனால் அது இப்போ அது ஒரு டென்ட் ஆகிடுச்சு. படம் பார்க்கும்போது அது ஜிம்மி ஷாட் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆடியன்ஸ் எல்லாம் அப்படி பழகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போதே சொல்லி விட்டுறாங்க. நாமளும் இது பண்ணலைன்னா நம்ம டைரக்டர் இல்லையோன்னு ஃபீல் வந்துடுது. அது ஒரு அந்த பயத்துக்கே வந்து நம்ம சரியாக பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் நான் கண்டிப்பாக சொல்லணும். அவர் வேலுமணி ஒரு மேனேஜர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். நான் ஒரு புது மியூசிக் டைரக்டர் தான் போடணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கப்போ வெங்கடேஷ் சாரோட அவர் பெரிய மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் தெரியும். அவர் சன்னை வந்து நீங்கள் பாருங்கள், ஒரியா படம் நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் போயிட்டு சரவண பவனில் பார்த்து பேசினேன். அவர் பேசும்போது என்னோடய கதை மட்டும் கேளுங்க சார், எனக்கு வந்து ஒரு நேச்சுரலான, நான் வந்து ரொம்ப யதார்த்தமான கதை தான் இது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ டியூன் கொடுத்தா போதுன்னாரு. நான் இப்போ கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு 2-3 நாளில் சார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவர் ஒரே போயிட்டு வந்தார், ஏதோ சாங் பண்ணிவிட்டு. அப்போது ஒரே நாளில் கம்போஸ் பண்ணிட்டோம்.
ரொம்ப நாள் எடுத்துக்கல. ஒரு போயிட்டு வரும்போது அவர் டியூன்லாம் போட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டு எனக்கு ஸ்டுடியோவில் வந்து ஒரு 5 டியூன் கொடுத்தாரு. 5மே நான் எதிர்பார்த்த மாதிரி, ஒன்று தான் கரெக்ஷன் இருந்தது. அதே மாதிரி அது டியூன் எல்லாம் நல்லா வந்துச்சு அது படத்துக்கு. அது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கைதேர்ந்த ஒரு மியூசிக் டைரக்டர் போட்ட மாதிரி இருந்தது. நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி கவிஞர் ஐயா முத்துலிங்க ஐயாவுக்கிட்டையும் நான் நினைவு சொல்லணும். இந்த படத்தில் வந்து திருவிழா சாங் நானே எழுதினேன். அந்த பாட்டு வந்து ஏன்னா அந்த மண் சார்ந்த அந்த சொக்கப்பான் கொடுத்துற ஒரு மேட்ரு, அதனால் அந்த கதைக்களும் அந்த அதில் இருக்கிறனால அதை எழுதினேன். மீதி சாங் வந்து அந்த கல்யாண சாங் வந்து முத்துலிங்க ஐயாட்ட கொடுத்தேன். சுச்சுவேஷன் சொன்னேன் இந்த மாதிரி சார்னு. அந்த ஒவ்வொரு வரியும் அந்த கதையோடு ஒன்றி போகுது. அது எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம டீமில் இருக்கவங்க, நம்ம கதையை வந்து அந்த வரியில் அழகாக சொல்லியிருக்காங்க, ஒரு ஜீவனோடு இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஐயா முத்துலிங்க ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் உழைச்ச கேமராமேன், ஸ்டண்ட் மாஸ்டர் ஆக்ஷன் பிரகாஷ், படத்துக்கு எடிட்டர் பழனிவேல் சார், எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவ்வளோ அற்புதமாக அந்த சிவகங்கையில் காட்டில் ஒரு 30-35 நாள் முள்ளு காட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். அதுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. எல்லாருக்கும் நன்றி. அதுபோல் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு, என்னோட கூட சேர்ந்து உழைச்ச என்னோட உதவி இயக்குநர்கள், அசோசியேட் இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், நான் பாலகிருஷ்ணனை பற்றி சொல்லணும். அவங்க இந்த 2-3 இந்த படம் ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது மீடியில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு வாட்டியும் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார், நல்லா பண்ணுங்க அப்படின்னு. அது எனக்கு முன்னாடி அவர் படம் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி அவர் ஒரு வெற்றி இயக்குனராக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தருமே எனக்கு கிடைச்ச எல்லாருமே நல்ல நண்பர்கள். இந்த படம் வெற்றியடைய உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. உங்கள் கையில் எங்களுடைய கொடுத்து இருக்குது. நீங்கள் அதை கண்டிப்பாக இது எல்லாரும் ரசிகர் பெருமக்கள் ஆதரவு தருவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த எதிர்பார்த்திங்க சார்பாகவும் தொழில்நுட்ப கலைஞர் சார்பாகவும் அந்த மௌன ரவிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த இதில் சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு ஹீரோயினுக்கு நன்றி. கதிர் வந்து வெளியூரில் ஷூட்டிங்கில் இருக்காராம், எங்கே இருந்தாலும் வாழ்க, அவருக்கு நன்றி.